பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்ன வசனம் எனக்காக பேசியிருக்கிறார் கேட்குறீங்களா? சங்கீதம் 34 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வார்த்தை குறித்து என்ன பேசணும் அப்படின்னா, சாப்பிட்ற திங்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணலன்னா அதோட ஃபீல், அது டேஸ்ட் ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ காட் இஸ்ன்ட் யுவர் ஃபேவரட் ஃபுட் ஆர் இஸ் நாட் அ ட்ரீட் டு யுவர் டேஸ்ட் பட்ஸ். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுற போல் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிடுச்சுன்னா அந்த சாப்பாடு நம்ம மறுபடியும் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக ஃபீல் ஆச்சுன்னா வில் நாட் டேக் இட் ஆஸ் அ செகண்ட் ட்ரை ஆல்சோ. ஸோ இந்த வகையில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கிறதா இருக்கணும். அது எப்படியா இருக்குதுன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சரி, ஏன் அவர் நல்லவராக இருக்கிறாருன்னா, நம்ம பாவம் செய்யும் பொழுது நமக்கு மறுபடியும் மன்னிப்பு கொடுக்குற நல்ல தேவன். நம்ம எத்தனையோ மீறுதல்கள் செய்து மறுபடியும் அவருடைய சமூகத்தில் போய் என்ன இந்த வாட்டி மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும்போது முதல் டைம் பேசுவது போல், முதல் டைம் மன்னிப்பு கேட்பது போல் ஒரு குழந்தையாக உன்னை பார்த்து அவர் மன்னிப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்படியா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். மற்றவங்க சொல்லலாம், நான் தினமும் இந்த வீடியோவில் சொல்லலாம், இதனால நீங்கள் நல்லவர்னு புரிஞ்சுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவத்து நிமித்தமாக கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கிறவர்களாக காணப்படணும். அது மாத்திரமல்ல, அதுக்கு கீழே இருக்கிற வசனம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. எல்லாரையும் ஒரு மனுஷன் சகஜமாக லவ் பண்ணலாம். அப்படின்னா அன்பு செலுத்துறது எல்லாருக்குமே இன்பில்ட்டாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய சாயல் நிமித்தமாக உருவாக்கினது நிமித்தமாக, தம்முடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது நிமித்தமாக அந்த அன்பு தன்னைத்தானே நம்ம மனசுலேருந்து வெளிப்படும். ஆனால் அந்த அன்பு தவிர்த்து ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வரணும் ரொம்ப கடினமானது. எல்லாரையும் நேசிக்குவாங்க, ஆனால் எல்லாரையும் நம்ப மாட்டாங்க. இது பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பேர் இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு ட்ரை ஜீசஸ் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் டைம், யுவர் என்டையர் லைஃப் வில் பி ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பிளெஸ்ட் ஆல் ஓவர் யூ டூ, ஆல் ஓவர் யூ கோ, ஆல் ஓவர் யூ ஒர்க் ஆன். அதே போல் ஒரு மனுஷனை நம்ம எப்படி நல்லவங்க இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோன்னா, நம்முடைய தேவைகளுக்கு அவங்க எல்லாத்துலேயுமே உதவியாளர்களாக இருந்தால் நம்ம அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவோம். நம்மளுடைய பண தேவைகளுக்கு அவங்க முன்னே நின்னாங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லுவோம். நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவோம். அதே ஒரு மனுஷனை பிடிக்கல, அவங்க பண்ணுறது எதுவுமே எனக்கு ஒத்து போகல, அவங்க எல்லாமே எனக்கு விரோதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாராச்சும் பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஆசீர்வதித்தாலே சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, இல்லை காரியங்கள் ரொம்ப தூரமாக காணப்பட்டாலும், ரொம்ப டிலேடாக காரியங்கள் இருந்தாலுமே கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக தான் இருக்கணும். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு புதிய மனமாற்றத்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை அதிகமாக நம்பி அதிகமாக உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினெல்லாவரின் பாதையில் ஒளியார் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you. God bless you. Amen.